இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவர்களுக்கு தற்போது ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் வரும், உங்களோட அப்ளிகேஷனும் அப்ரூவல் இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், ஹால் டிக்கெட் வெளியான பிறகு அதை ஆன்லைனில் டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே வந்து ஹோம் பேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கும். பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்ள இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் என்டர் பண்ணி சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கன்ஃபார்ம்னு சொல்லி கிரீன் கலரில் இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் டேஷ்போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ண பிறகு லாகின் ஐடி, நோட்டிஃபிகேஷன் நம்பர், எக்ஸாம் நேம், அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் பேமெண்ட் கேட்டகரின்னு சொல்லியிருக்கு. இதில் அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பரை நோட் பண்ணிக்க. அப்ளிகேஷன் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கும். மறுபடியும் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்னு வெளியாகல டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் இல்லைன பிறகு நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட், போஸ்ட் நேம், அப்ளிகேஷன் டேட், பேமெண்ட் டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் கடைசியாக டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். குரூப் 4 எக்ஸாமில் ஹால் டிக்கெட் 2 அல்லது 3 நாட்களுக்குள் வெளியிட்டுருவாங்க. நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க டேட் ஆஃப் பர்த்தில் டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.